அந்நியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நாம வி ஒன் ஷாட்டானா மிரர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இல்லை மேலே பெல் ஐக்கான்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, நீங்கள் ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. டேயோங் தான் உங்களை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் டேயோங் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்துருப்பீங்க. டேயோங் தான் உங்களை ஆறுதல் படுத்திட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரைக்கும் டேயோங்கும் நம்மளோட ஆப்போசிட் ரூமில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டேயோங்கை எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகேவா? அதோட தான் நம்ம முடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு டேயோங் பற்றி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோடு எந்திரிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து நீங்கள் டேயோங்கை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கால் வருதா? நீங்கள் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. அந்த ஆப்போசிட் சைடு உங்களோட ஃபேமிலி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் உங்கள் தங்கச்சி தான் பேசிகிட்டு இருக்கா. என்னடி அக்கா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் காலங்காத்தால என்னை வம்புழுக்காமல் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைக்கா அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வாக்கா வீட்டுக்கு, நீலாம் போர் அடிக்குது. என்ன ரொம்ப நாள் ஆச்சு? 2 நாள் தாண்டி ஆச்சு. இல்லைக்கா உன்னை பார்க்காம எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் போதும் போதும் நிறுத்து, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? நீ அது என்னைய மிஸ் பண்ணுறதாவது போதும்டி, ரொம்ப நடிக்காத. இல்லைக்கா நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறது தெரியுமா, வேணா அம்மா அப்பா கிட்டே கேட்டுப்பாரு, நீ இல்லாமல் என்னால் சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிங் போட்டுட்ருக்கா. நீங்கள் சும்மா வைடி, நான் போன வேலைக்கு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் வேறு யார்கிட்டையும் பேசல, உங்கள் தங்கச்சிக்கிட்ட மட்டும் லைட்டாக பேசிட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே கிளம்புறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இந்த சைடு டேயோங்கை பார்த்தா டேயோங் ரெடி ஆகிட்டு அப்பயே ரெடி ஆகிட்டார், உங்களுக்கான தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவள் வருவாளா, வந்தால் இவக்கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் டோர் கிட்டேருந்து நின்றுட்டு அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல அது வழியாக பார்த்துட்ருக்காரு. வராளா, டோர் ஓப்பன் பண்ணுறலா, அந்த டைமுக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. நீங்களும் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது. டேயோங்கும் எதுவுமே தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராரு. நீங்கள் டேயோங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் என்ன ரெடி ஆகிட்டியா, ஆஃபீஸ் தானே, வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது நானே போய்க்கிறேன். வா பரவாயில்ல. இல்லை சார் இத்தனை நாள் எப்படி போயிட்டுருந்தேன், நான் அப்படியே போய்க்கிறேன். வையன் சொன்னால் கேளு, நீ என்ன என் பேச்சு கேட்க மாட்டேற, நான் ஒரு பாஸை சொல்கிறேன், என் ஆர்டரை கேட்க மாட்டியா, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் என்ன இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்ட்டு போகிறீங்க. டேயோங்க சிரிக்கிறாரு, முன்னாடி கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு அங்கிட்டு போய் சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்களும் டேயோங்கும் ஒன்றா தான் ஆஃபீஸ் கிளம்பி வரீங்க. நீங்கள் டேயோங் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன வயன்? ஏன் டேயோங் நீங்கள் ஆஃபீஸில் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. டேயோங் ஏன்னா அது ஆஃபீஸ், இது ஒன்றும் ஆஃபீஸ் கிடையாது. அப்போ அப்படின்னா ஒன்றும் இல்லை வயன் அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடாரு. நீங்கள் என்ன இப்போ இவன் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஆஃபீஸு வந்துடுச்சா? நீங்கள் டேயோங் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயோங் ஒன்றா போகலான்னு பார்க்குறீங்க. டேயோங் வையன் நில்லு. என்ன டேயோங், நீ நானும் ஒன்றா போனால் உள்ளே இருக்கவங்களாம் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே நீ இங்கே இரு, நான் போய் போய் பார்க் பண்ணிட்டு நான் மேலே போகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. சரி சும்மா நிற்கிறதுக்கு போய் எங்கேயாச்சும் போய் காஃபியாச்சும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேயோங்கும் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் பார்க் பண்ணிட்டு மேலே போயிட்டார். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹாட் காஃபி வாங்கிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே வந்துட்டுருக்கீங்க. வரும்போது அந்த லிஃப்ட்டை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு பயம் மறுபடியும் வச்சு சென்ட்ரல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போகிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் ஏன் ஸ்டெப்ஸில் நடந்து போகிற, லிஃப்ட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அது மார்னிங் ஸ்டெப்ஸில் போனால் அது கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு நீங்கள் நான் ஸ்டெப்ஸில் தான் நடந்து வரீங்க. ஆனால் உண்மை உங்களுக்கு பயம் லிஃப்ட்டில் போகிறது. அதனால் நீங்களும் மேலே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் ரூம் இருக்குல்ல, ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. என்ட்ரி ஆகும்போது நீங்கள் 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி அந்த வாஷ்ரூம் டோர் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ கூட அந்த நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அங்கேயே நின்று அதே பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களை இடித்து தள்ளிட்டு போகிறா.
நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணு சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு போனேன்னே உங்களுக்கு இன்னொரு ஏதோ விஷுவல் ஃப்ளாஷ் ஆகுது. என்னென்னு பார்த்தா இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வாட்டி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்களை இடிச்சிட்டு சாரி அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. அவள் கூட இதே ஆஃபீஸ் டை தான் போட்டிருப்பா. நீங்கள் அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ எதுக்கு அந்த பொண்ணு நம்ம ஞாபகத்தில் வரா, எதுக்கு இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. சரின்ட்டு நீங்கள் அந்த டோர் திரும்பி பட்டு அப்படியே போயிடுறீங்க வேலை செய்கிறதுக்கு. போனோடனே டேங் தாங்க இருக்காரா. சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் அதான் மார்னிங் சொன்னியே. அதில் ஆஃபீஸ்லேயும் ஒரு வாட்டி சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் கூட அங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா. டேங் என்னாச்சு வயன்? சார் இல்லை சார், அது நேற்று நடந்தது. நேற்று நடந்தது உனக்கு ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான். அதையே என்ன பிடிச்சி வச்சிட்ருக்கியா வயன்? இல்லை சார், அது நிஜமாகவே நடந்துச்சு. என்ன வயன், இதுவரையும் யாருக்கும் அந்த மாதிரிலாம் தோணுனதில்லை, அவங்களும் வந்து நான் என்கிட்ட சொன்னதில்லை. உனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? எனக்கு தெரியல. நீ ஏதாச்சும் அந்த வாஷ்ரூமில் ஏதாச்சும் கண்ணாடி கிட்ட ஏதாச்சும் பண்ணியா, கண்ணாடி ஏதாச்சும் தூக்குனியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன? இல்லையே சார், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்படின்னா ஓகே தான். சரி, ஏன் உனக்கு அப்படி தோணுது? ஏன்? இல்லாட்டி அவங்க எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது, அதில் ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தோணுது. என்ன வயன் நீ விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறத கேளுங்கட்டே, அவங்க அங்கே ஏதோ இருக்குது, எனக்கு அதோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. வயன் போதும், சும்மா சொல்லிகிட்டு இருக்காத, கிளம்பு. நீங்கள் ஏன் இவர் நம்பவே மாட்டுறாரு அப்படி சொல்லிட்டு குழம்பிட்டே போகிறீங்க. அப்படின்ட்டு வயன் ஒரு நிமிஷம். என்ன சார்? இல்லை, ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குது, அதை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சார் சொல்லுங்கள். அங்கே ஒரு பாக்ஸில் ஃபுல்லு ஃபைல்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோ. ஓகே சார், அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த பாக்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. என்ன ஃபைல்ஸ் சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆஃபீஸில் சென்டரில் விட்டு போனவங்க, ஆக்சிடெண்ட் ஆனவங்க, நேச்சுரலாக டெட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபைல்ஸும் இருக்குது. நீ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேக்ரவுண்ட் செக்கெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பீங்களா. பட் வயன் ஒரு நிமிஷம். என்ன சார்? இந்த ஃபைலும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. நீங்களும் சரின்ட்டு அந்த ஃபைலை வாங்கிக்கிறீங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபைல்ஸ் வாங்கிட்டு வெளில வரீங்களா. அப்போ டேங் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ டேங் கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபைலை நீங்கள் அடியில் போட்டுறீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கீங்க. டேங் கொடுத்த ஃபைல் அடியில் இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ டேங் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஏன் அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு விசித்திரமானு தெரில. நீங்கள் அந்த எல்லாத்தையும் ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்றா செக் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைம், லன்ச் டைம் கிட்ட ஆயிருக்கும். இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயன் வா வயன் போய் சாப்பிட்லாம் வா, நீ எப்போவுமே எங்கள் கூட சாப்பிட மாட்டால, இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் இல்லை எனக்கு வேலை இருக்குட்டே, அவங்க வேலை கொடுத்துருக்காரு, அவன் என்றைக்கு தான் வேலை கொடுக்காமல் இருந்திருக்கான். ஐயோ அவன் சொல்லிட்டேனா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் என்றைக்கு தான் வேலை கொடுக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ என்ன கொஞ்சம் பார்த்து பேசு, அவர் உள்ளதான் இருக்கார். இருந்தால் எடுத்துகிட்டு போட்டோம், பெரிய இவனா? என்னடி அவன் இவனெல்லாம் பேசுகிற, பின்ன என்ன ரொம்ப பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் போதும் கிளம்பு, இன்னும் 2 ஃபைல் தான் இருக்க, முடிச்சுட்டு வரேன். 2 தானே இருக்குது வாடி. இல்லடி 2 தான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. அவள் கேட்கவே மாட்றா. சரி இந்த ஃபைல்ஸை சைடில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த பொண்ணு இழுத்துட்டாளா, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று மட்டும் கீழே விழுவுது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பொண்ணு கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க. போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லன்ச்சு கேண்டீனில் உட்காந்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டேங் அங்கே வராரு. வயன் நீ என்ன எல்லா ஃபைல்ஸும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், இன்னும் 2 மட்டும் இருக்குது. அப்படியா, சரி ஓகே. நான் கொடுத்த ஃபைல் பண்ணிட்டியா? சார் அதுவும் தான். சரி அப்படின்னா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டேங் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறீங்களா. அப்போ டேங் வந்துட்டு அந்த ஃபைலை சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு மறந்துடாத. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. லாஸ்ட்டாக டேங் ஒரு ஃபைல் கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபைல் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லா ஃபைல்லையுமே ஃபோட்டோ ஒட்டி அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபைலில் ஃபோட்டோ இல்லை. ஏன்னா அது அப்படியே கீழே விழுந்துருக்கும்ல, நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பேர் ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஐரினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சூசைட் கேஸ்ன்னு எழுதிருக்கு. என்ன சூசைட் கேஸா, எங்கே அப்படி சொல்லிட்டு அதோட வென்யூ பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க அதே ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா.
அது சூசைட் பண்ணதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அவள் கண்ணை ரெண்டுத்தையும் குத்திட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது இது விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வேலை செஞ்சிட்ருக்கவங்க கிட்டலாம் போயிட்டு, உங்களுக்கு இந்த பொண்ணு ஐரின் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விசாரிச்சுட்ருக்கீங்க. அவங்களும் கொஞ்சம் க்ளூவெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு, இவ உனக்கு முன்னாடி டேங்க்கு செக்ரட்டரியாக வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படியா, செக்ரட்டரியாக இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஷயமே அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை டேங்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்க் கேபின் தான் போகிறீங்க. டேங்கும் அங்கே உட்காந்துட்டு அவரும் ஏதோ ஒர்க் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் லைக் கம்மின், வா வயன் அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. நீங்களும் சரின்ட்டு உள்ளே போயிட்டு, டேங் இது இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. டேங் என்ன இது ஐரனை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் டேங், ஆமாம் இந்த பொண்ணு உங்களுக்கு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணலாமே. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இல்லை டேங், இவளில் ஏதோ மிஸ்ட்ரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன மிஸ்ட்ரி இருக்குது? அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா டேங். தெரியும், அவள் எதுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? இல்லை, அவள் ஓவர் ஒர்க் ப்ரெஷர்னால தான் சூசைட் பண்ணி செத்துட்டா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டேங் இல்லை டேங், அதில் கூட சூசைட் பண்ணிட்டாங்க கூட ஒத்துக்கலாம், ஏதோ ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்ட்டு. சரி, எதுக்கு அவள் கண்ணை குத்திட்டு செத்து போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ டேயாங்க ஒருவேளை அவள் மேலேருந்து கீழே விழுந்திருக்கனால ஏதாச்சும் கல் குத்தி அப்படி ஏதாச்சும் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் இல்லை டேயாங், எனக்கு ஏதோ தோணுது. என்ன, நீ வாஷ்ரூமில் பார்த்தப்பே இவ தான் தோணுதா உனக்கு அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் டேயாங் அது எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. டேயாங் வயன், நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க வயன், ஏன் வயன் அதுக்கும் இதுக்கெல்லாம் லிங்க் பண்ணிகிட்ருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங். இப்போ என்ன உனக்கு அவள் சூசைடு வேணும்னே பண்ணிக்கிட்டாலா இல்லையான்னு நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. டேம் சரி வா சிசி கேமரா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆஃபீஸில் இருக்க சிசி கேமரா போய் செக் பண்ணுறீங்க. அங்கே இல்லை, ஆஃபீஸில் இருக்கிறது ஏதோ டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் பார்த்தியா, அது ஏதோ இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. டேங் சரி என்ன உனக்கு இப்போ அதை தெரிஞ்சே ஆகணும் அவ்வளோதானடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி முற்றி எங்கேயாச்சும் கிடைக்குமா சிசி கேமரா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணுறாரு. ஒரு இடத்துல மட்டும் கிடைக்குது. அது ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துருக்கனால லைட்டாக தான் தெரியுது. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் டேங்கும் தான் பார்த்துட்ருக்கீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு எல்லோரும் வெளில வந்துட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணு மட்டும் இன்னும் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கா. நீங்கள் இந்த பொண்ணு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேங் என்னடி பார்க்குற, அந்த பொண்ணு இன்னும் வரல, ஏன்னா அன்றைக்கி அவளுக்கு ஹெவி டியூட்டி இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் டேங் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் எல்லாருக்கும் ஓவர் டியூட்டிலாம் கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. டேங் பிஸ்னஸ் வெல்த் ஆகணுன்னா அது ஹை ரேட்டுக்கு போகணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அது பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க வயன்? நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க, ஒன்றும் பேசல டேங்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்களும் டேங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் உள்ளே என்ட்ரி ஆகிறான். நீங்கள் டேங் இவையே இப்போ போகிறான் உள்ளே ஏன்ட்டு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், இவன்ட்டு கேட்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு டெரஸ்க்கு தான் வரா. நீங்கள் டேங் அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு டெரஸ்க்கு வந்துட்டு அப்படியே அந்த எட்ஜில் ஏறி நிற்கிறா. நீங்கள் டேங் அந்த பொண்ணு ஏன்ட்டு அங்கே ஏறி நிற்கிறா, எனக்கு எப்படி தெரியும் வயன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு கொஞ்சம் கூட அந்த பொண்ணு ஏறி நிற்கிறது தடுமாட்டம் இருக்க மாதிரியே தெரில, அந்த பொண்ணு பயப்படுற மாதிரியே தெரியல, அவ்வளோ போல்டாக தான் ஏறி நிற்கிறா. ஏறி நின்றுட்டு கொஞ்சம் நேரத்தில் அவளை கீழே விழுந்துட்டா. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஐசின்ட்டு காதி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. டேங் வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. நீங்கள் டேங் அந்த பொண்ணு ஏன் டேங் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஏற்றுக்கவே முடியல பார்த்தது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. டேங் என்னடி ஏன் அழுகுற? இல்லை டேங் எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு ஏதோ இது மிஸ்ட்ரியாகவே இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. டேங் இன்னமும் சந்தேகம் தெரியல, அந்த பொண்ணு தனியாக தானே வந்து சூசைட் பண்ணி கீழே விழுந்துட்டா, அதுக்கும் இந்த பேய் எதுக்கிட்டே வரணும், ஏண்டி நீ அதுக்கும் இதுக்கெல்லாம் லிங்க் பண்ணுற? இல்லை டேங் அது சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு அவனும் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவன் தானே, அவன் எதுக்கு அந்த டைமில் உள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. டேங் அது எனக்கு என்ன தெரியும், வேணா நீ அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு உங்கள் கையிலேயே. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்கிட்டலாம் இந்த பையன் பற்றி கேட்குறீங்க. அவங்களும் இவன் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கான், இவன் அந்த ஐரின் பொண்ணு மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தான்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன லவ் ஐரின் மேலேயா அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஆமாம், இவன் ரொம்ப சின்சியராக அவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் டேங்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் இருக்கான்ல அன்றைக்கி வந்தானே ஆஃபீஸ்க்குள்ளே, அந்த பையன் ஐரனில் லவ் பண்ணிகிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்கிட்ட எங்க சொல்லலை, நான் சொல்லியிருந்தேன் என்ன நம்பருக்கு வா போகிறேன், நீயே போய் தெரிஞ்சுக்கொன்ட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டேங் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் கேர்ள்ஸ் விஷயத்தில் ரொம்பவே வீக்கு, ஒருவேளை அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்கிறாரு. நீங்கள் இருக்குன்ட்டு அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், அவனை பழி வாங்குறதுக்காண்டி தான் அந்த பொண்ணு பேயாக சுற்றிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளோவா கண்டுக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. நீங்கள் அதை ரொம்பவே சீரியஸாக எடுத்து அதை பட்சத்தில் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் கவனிக்கிறாரு, இருந்தாலும் எதுவும் சொல்லலை. நீங்கள் அவங்க ஃபேமிலி சைட்லலாம் அந்த பொண்ணுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. அவள் ரொம்பவே கூலான பர்சன் தானா, ஆனால் அவள் எதுக்கிட்டே திடீர்னு சூசைட் பண்ணிக்கணும், எனக்கு ஏதோ இல்லை மிஸ்ட்ரியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. தான் எப்போவுமே உங்களை அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு வருது, ஏன்னா 2 அப்பார்ட்மெண்ட்டும் ஒரே பிளேஸில் தானே இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே மார்னிங் உங்களை கூப்பிட்டு போகிறது வருது எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நீங்கள் வரும்போது தான் இதெல்லாம் புலம்பிட்டுருக்கீங்க. சரிடி, அதுக்கே இவ்வளோ நீ டென்ஷன் ஆகிற? இல்லை எனக்கு ஏதோ சரியாக படலை. சரி, நீ எதுக்கு அந்த பையன்கிட்ட போய் பேசின அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது 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 அந்த ஐரன் பொண்ணை பற்றி கேட்குறதுக்கு தான். நீ எதுக்கு தனியாக போய் பேசுகிற அவன்கிட்ட? இல்லட்டையாங் அது அது அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பார்வையான் அவன் ஏதாச்சும் ஓ மேலே கண் வச்சு உனக்கு ஏதாச்சும் பண்ணிட்டானா, ஒன்றையே ஏதாச்சும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசுகிறாரு. நீங்கள் இல்லட்டையாங் அது அந்த பொண்ணுக்கு தான், நீ வாய் மூடு, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு நீ ஓ லைஃப்பை ரிஸ்கில் போய் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பின்ன என்ன, அவன் சைக்கோவாக இருந்தால் ஒன்றையும் இதை இப்படி ஏதாச்சும் இது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உங்களை பற்றி தான் அக்கறை பற்றி இப்போ உங்ககிட்ட கோவப்பட்டுருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை, நீங்கள் பேசலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பேசவே மாட்டுறாரு. சாரி வாயை மூடுறி நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போ, நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நீங்களும் வாங்க. இல்லடி நீ போய்க்கோ, உனக்கு தான் போகிறதுக்கெல்லாம் நல்லா தெரியுமே, என்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிற எப்போ பார்த்தாலும். இல்லட்டே வாங்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோச்சிக்கிட்டாரு. நீங்கள் என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. போய் வார்க் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறாரு நீங்கள் இன்னும் அங்கேயே இருக்கிறத. உங்களை கண்டுக்காமல் போயிட்டுருக்காரா? நீங்கள் அவர் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. சாரி நீ வாயை மூடு வயன், நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிட்டு போயிடுறாரு. அவர் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. நீங்கள் இன்றைக்கி என் கூட டின்னர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே ஸ்டன்னாக அங்கே நின்றுட்டுருக்காரு, திரும்பி கூட பார்க்காம. உங்களை தான் என் கூட வந்து டின்னர் சாப்பிட்றீங்களா, இன்றைக்கி என் கூட மூவி பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், அவர் உங்கள் மேலே கோவமாக இருந்ததெல்லாம் மறந்துட்டார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இருந்தாலும் அது காமிச்சிக்கூடாதுன்னு, என்ன திடீர்னு என்னை கூப்பிட்ற, இது வரையும் கூப்பிட்டதே இல்லையே, பரவாயில்ல நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் மனசு உருக்கிட்டாரு. சரின்ட்டு நீங்களும் தான் உள்ளே வரீங்க. நீங்கள் சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க சமைக்கலான்னு. போயிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. வராரு. என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? ஒன்றும் இல்லை, சாப்பாடு நம்ம 2 பேருக்கும். சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிச்சனே கொஞ்சம் குட்டியோண்டு தான் இருக்கும். ஸோ இங்கிட்டும் அங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் இடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை ஸ்டொமக்கில் அப்படியே பறந்துட்டுருக்கு. டேங்க்கும் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் அது காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் டின்னரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ன மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ மூவியே ஓடுது. அந்த மூவியில் கூட அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டை வெறுமனே பொசிவ் ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓடிட்டுருக்குமா. அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசினது ஞாபகம் வருது. ஒரு மறுபடியும் உருன்னு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணு எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க அவர் ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன இந்த சீனை பார்த்தோன்னே உங்களுக்கு நான் அந்த பையன் கூட பேசின ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ருக்காரு. நீங்கள் அது சாரி என்ன சாரி போடி ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. சாரி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை திருப்புறீங்க. அப்போ கூட பார்க்க மாட்டுறாரு, மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஃபேஸை உங்களை பார்க்குற மாதிரி வைக்கிறீங்க. உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்களா?
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, டேயாங்க போய் கிஸ் பண்ணிடுறீங்க. டேயாங்க செம்ம ஷாக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விடுறீங்க. டேயாங்க அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. டேயாங் என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்காதா? என்ன கேட்டேன்? இல்லை நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கேட்குறீங்க. டேயாங் ஆமாடி நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க மேலே பாஞ்சிட்டாரு. நீங்களும் அவரும் அவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. டிவியெல்லாம் அமர்ந்துருச்சு. அப்போ அந்த பேய் தான் அங்கே காரில் நின்றுட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொடூரமாக நின்று பார்த்துட்ருக்கு. அது செம்ம வெறியோடு பார்த்துட்ருக்கு. அதை யார் பழிவாங்க வந்திருக்குன்னே தெரியல. ஆனால் உங்கள் 2 பேரும் தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் தெரியாமல் நீங்களும் டேயாங்கும் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் அந்த பேய் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் அவ்வளோ கொடூரமாக ரெட் ஐஸில் பார்த்துட்ருக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் டேயாங்கும் அந்த சோஃபாலே படுத்து ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அலாரம் அடிக்குதான். நீங்கள் எந்திரிச்சிட்டு டேயாங் எந்திரிங்க டைம் ஆச்சு ஆஃபீஸ் கிளம்பணும். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. டேயாங் வேணாம் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேபி மாதிரி அடம் பிடிக்கிறார். நீங்கள் வாங்க டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சி டேயாங் கூப்பிட்டு போகிறீங்க. டேயாங் போய் தான் ஆகணுமாடி, போகணும் டேயாங் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயாங் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. அப்போ ஆஃபீஸ் போய்ட்டு இருக்கும்போது தான் டேயாங் அது அது அந்த ஐரன் பொண்ணு இருக்கால, நீ மறுபடியும் அந்த டாபிக் ஏன் வையன் எடுக்கிற? இல்லை டேயாங் எனக்கு என்ன நினச்சின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. டேயாங்க்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. என்ன வையன் இப்போ உனக்கு பண்ணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு கேட்குறாரு. நீங்கள் டேயாங் இல்லை டேயாங் எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த பொண்ணோட சாவுக்கு அவன் தான் காரணமாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. டேயாங் இப்போ என்ன அது தெரியணும் அவ்வளோதானே, எதாக இருந்தாலும் என்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி டேயாங் நீ மறுபடியும் அதில் இன்வால்வ் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. டேயாங் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. ஸோ டேயாங் ஆஃபீஸ் வந்தானே அதே வேலையாக தான் கிளம்புறாரு. நீங்கள் எங்கே டேயாங் நீ தான் சொன்னியே அதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகிறேன். ஓகே போயிட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறீங்க. டேயாங்க்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது இவன் என்ன அப்படின்ட்டு. டேயாங்க போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராரு. நீங்கள் அதோட ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. டேயாங் வந்துட்டு என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏன் சாப்பிடல? இல்லை டேயாங் நீங்கள் கேட்க போயிருந்தீங்களா அதான் என்னாச்சு? வையன் ஃபஸ்ட்டு சாப்பிடு வையன், நீ இப்படி இன்வால்வ் ஆகிற இதுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை வையன். இல்லை டேயாங் சொன்னாவே கேட்க மாட்டேல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கேபின்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. அவர் உங்களுக்காண்டி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவருக்கு, அதனால சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் டேயாங் என்னாச்சு சொல்லுங்கள், நீ சாப்பிடு டேயாங் நீ சாப்பிட்றே. நீங்களும் சரின்ட்டு அவர் சொன்னால் கேட்க மாட்டார், சாப்பிட்டாதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேயாங்கும் அதே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நீ சாப்பிட்ட பிறகு தான். என்ன டேயாங் நீங்கள் என்னையே சொல்லிட்டு நீங்களே சாப்பிடாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊட்டி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீங்கள் மறுபடியும் அதே எடுக்கிறீங்களா? டேயாங் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி சொல்கிறேன், ஆனால் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் சைக்காட்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டேயாங் சொல்கிறீங்க? ஆமாம் அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன்தான் இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. என்ன சொல்கிறீங்க டேயாங்? ஏன்னா அன்றைக்கி அவனுக்கு எந்த வேலையும் நான் அலாட் பண்ணவே இல்லை. அவன் திடீர்னு வந்திருக்கான், வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணியிருக்கா. இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பலவந்தமாக இவளை ஏதாச்சும் அப்யூஸ் பண்ணியிருப்பான், அதை தாங்கிக்க முடியாமல் தான் அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் என்ன டேயாங் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேட்டோன்னே உங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. டேயாங் அதுக்கு தான் நீ இதிலலாம் இன்வால்வ் ஆகாதுட்டு, இதிலலாம் இன்வால்வ் ஆனால் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னேன், ஏன் வையன் நீ கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயம் மாதிரி பேசுகிறீங்க டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டிங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியல. அந்த பொறுக்கி நாயை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறீங்க. டேயாங் நில்லடி, உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? இல்லை டேயாங் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கோவப்படுறீங்க. டேயாங் நம்மக்கிட்ட ஒரு எவிடென்ஸும் இல்லடி, அதெல்லாம் குட்டி மைனர் எவிடன்ஸ், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன டேயாங் பண்ணுன்றீங்க? அவனுக்கு எதிராக ஒரு பெரிய எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. டேயாங் இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பிளான் சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நீங்களும் டேயாங் மட்டும்தான் ஆஃபீஸில் இருக்கீங்க. இப்போது ஆஃபீஸில் இருக்கும்போது கால் வருது. யாருக்கும் அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. அதுவும் டேயாங் கால் பண்ணியிருப்பாரு. அந்த பையன் போயிட்டு இருந்திருப்பான். எடுத்துகிட்டு என்ன சார் அப்படின்னு கேட்குறான். இல்லை உனக்கிட்ட ஒன்று பேசணும் இம்பார்ட்டண்ட்டாக, நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு.
இல்லை சார் நான் வீட்டுக்கு போகணும், வா இது இம்பார்ட்டண்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகி ஆஃபீஸ் தான் வந்துட்டுருக்கான். நீங்களும் அவங்க தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பையன் வரட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் டேங்கு உங்களை பார்த்து நீ இருக்கிறத அவன்கிட்ட காமிச்சிக்காத, நீ போய் அங்கே செவத்துக்கு முன்னாடி இருந்து அதெல்லாம் வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே டேங் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வாஷ்ரூம் இருக்கலாம் கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் செவத்தில் நீ ஒழிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அந்த பையனும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுறான். வந்த பிறகு என்ன டேங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னடா நீ நினச்சிட்ருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்னாச்சு டேங்? ஐரின் என்னடா பண்ண நீ அப்படின்னு டேங் கேட்குறாரு. நீங்கள் அந்த செவத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி அப்படியே ஃபோக்கஸ் அதுதான் அந்த பேய் அங்கேருந்து நின்று உங்களே பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பேய் அப்படியே உங்ககிட்ட தான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு, உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எங்கிட்ட அவங்க சொல்லுடா ஐரன் என்னடா பண்ண, நீ அவளை லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பையன் என்ன சார் உளறீங்க, என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல, புரியாதுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் ரொம்ப மிரட்டிட்டு இருக்காரு. அந்த பையன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். டேங் சொல்லு என்னடா பண்ண அவள் எதுக்கு சூசைட் பண்ணிட்டா, நீ எதுக்குடா அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. அந்த பையன் சார் அது என்னோடய ஃபைல் இங்கே மிஸ் ஆகிடுச்சு தான் நான் வந்திருந்தேன் சார். என்ன ஃபைல் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. ஆமாம் சார். நீ போய் தானே சொல்கிற, நீ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கேள்வி கேட்டுருக்காங்க. அவனும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் வந்து அந்த பையனுக்கு பின்னாடி கொடூரமாக நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் உடம்புக்குள்ளே பேய் பூந்துருச்சு போல். ஸோ அதனால் அங்கே கொடூரமாக நின்றுட்டுருக்கீங்க, முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டேங் வையன் உன் யார் வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அந்த பையனை திரும்பி பார்க்குறான். வையன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? அப்போ நீங்கள் ஏண்டா ஏன் நடிக்கிற எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பையன்கிட்ட தான் கொடூரமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. அந்த பையன் என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். போனவங்க நீங்கள் அந்த பையனை எதுவும் பண்ணல, நீங்கள் போய் டேங் கழுத்து தான் பிடிக்கிறீங்க. ஏன்டா ஏன் நடிச்சு வயனை ஏமாத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கீங்க. டேங் வையன் என்னாச்சும் எனக்கு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்போ அந்த பையன்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாய்ஸ் தான் கொடுக்குறீங்க. அந்த பையன் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தெரிச்சு ஓடி போயிடுறான். டேங் என்னாச்சு வையன், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் சொல்லு, ஏன் போய் சொல்கிற, ஏன் வயனையும் என்னைய மாதிரி சாவடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த பேய் ஒரு வாய்ஸ் தான் கொடுக்குது. டேங்கோட ரியாக்ஷன் அப்படியே கொடூரமாக சேஞ்ச் ஆகுது. என்ன உடம்புக்குள்ளே பூந்துட்டியா நீ, எப்படி நீ வெளில வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை வச்சு ஒரு பிளிங்க் தான் பண்ணுறாரு. நீங்களும் சரி அந்த பேய் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்ததும் அப்படியே எகிரி போய் அங்கே தூரமாக விழுவுது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க பேய் எந்திரிச்சு நிற்கிது. என்ன எப்படி வந்த நீ வெளியில், உன்னை நான் அடித்து தானே வச்சுருந்தேன் கண்ணாடிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வயன் தான் அவனையை காப்பாற்றிட்டா, ஏன்னா அவள் லைஃப்பை நான் காப்பாற்றணும், என் லைஃப்பை மாதிரி அவளையும் நான் பாலங்குழியில் தள்ளணும்னு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் கொடூரமாக சொல்லிகிட்ருக்கா. டேங்கோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப ஈவிலாக மாறுது. அவர் இந்த பொண்ணு பேயை விட ரொம்ப கொடூரமான ஆளாக இருப்பார் போல். அப்படியே பெரிய ராட்சச மாதிரி ஈவில் ஸ்பிரிட் மாதிரி மாறிட்டுருக்காரு. ஈவில் ஸ்பிரிட்டுக்கெல்லாம் ராஜா மாதிரி மாறிட்டுருக்காரு. அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இப்போது முன்னே எப்படி அழகாக இருந்தாரோ அதுக்கு டெட் ஆப்போசிட் கொடூரமாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணு பேய்க்கும் அதுக்கப்புறம் டேங்க்கு தான் சண்டை நடந்ததுக்கு. அந்த பொன் பேய் சக்தி வந்தது இருந்தாலும் டேங்கு அதை விட சக்தி வந்தவராக இருக்கார். ஸோ அந்த பொண்ணால் கொஞ்ச நேரம் கூட டேங்கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. டேங் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டார் அந்த பேயை. நீங்கள் அப்படியே மைக்கு போட்டு கீழே வந்துட்டீங்க. டேங்கு நீ உன்னை நான் அப்பயே அழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வராரு. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு நீங்கள் எதுவுமே தெரியாமல் மயக்கத்தில் இருக்கீங்க. டேங் வந்துட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு வெளில வந்துட்டுருக்காரு அந்த ஆஃபீஸை விட்டு. அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் அப்படியே பிளிங்காய் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் இப்போ டேங்
அவர் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம், ஓகேவா? ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணு இருக்கால, ஐரின் பொண்ணு, அந்த பொண்ணு ஓவர் நைட் வேலை பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருப்பா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி என்ன இவ்வளோ அழகாக இருக்குது ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பார்த்து தான் அவள் எல்லாம் சொல்லிகிட்ருப்பா. அப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோர் ஓப்பன் பண்ண வரலாம். அப்போ டேங் முன்னாடி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐரின், உன் கண் எப்போவுமே அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. என்ன சார் என்ன பேசுகிறீங்க? உன் ஐஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. டேங் சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன பேசுகிற உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த ஐரின் பொண்ணுக்கிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருக்கா. டேங் வந்துட்டு இங்கே பாரு உன் கண் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரர் காமிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்க்குறா. சார் என்ன சார்? இல்லை உன் கண் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு, அந்த கண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் என்ன சார் உளறீங்க? நான் உளறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிக்கிறாரு. அங்கே பக்கத்தில் இருக்க கிளாஸ்லாம் அப்படியே தூளாக உடையுது. அந்த பொண்ணு பயந்துட்டா, ஐயோ அப்படின்ட்டு காதை மூடிக்கிறா. ஏய் இங்கே பாரு உன் கண் எனக்கு வேணும். சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உன் கண் எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஈவில் ஸ்பிரிட் ரூபத்துக்கு அப்படியே மாறுறாரு. அந்த பொண்ணு பயந்துட்டான். நீ யாரு? டேங்கு அவரோட போல்டான வாய்ஸில் நான் இந்த அரக்க சக்திங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஈவில அப்படியே சிரிக்கிறாரு. அந்த ஆஃபீஸே அப்படியே எக்கோ அடிக்குது அவர் சிரிக்கிறது. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. டேங் அவர்கிட்ட வந்துட்டுருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு எப்படிச்சும் போயிடலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஆனால் முடியல. அந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டுருக்கலா. டேங் வந்துட்டு அவளை அப்படியே அவர் 2 ஹேண்டை வச்சு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் கால் தரையில் படாமல் அப்படியே மிதந்துட்டுருக்கா. டேங் இந்த ஐஸ் இருக்கே இது எனக்கு வேணும், ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஐஸ் எனக்கு வேணும், இல்லைனா உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஈவிலாக ஒரு மாதிரி கொடூரமாக பேசிகிட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல, அப்பாவையாக நின்றுட்டுருக்கா. டேங் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கிளாஸஸ் எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குல்ல, அந்த கிளாஸஸ் எல்லாம் அவர் சக்தியை மூலமாக அப்படியே எழுப்புறாரு. அந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே காற்றுல மிதந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணு சைடு அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சிக்னல் காமிக்கிறாரு. அந்த கிளாஸ் பீஸஸும் சொல்கிறதுக்கு அடிமை போல் அப்படியே அந்த பொண்ணோட ஐஸில் வந்து அப்படியே குத்தி கிழிக்குது. அந்த பொண்ணு கத்துறா. இருந்தாலும் டேங் அதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு, ரசிச்சிட்ருக்காரு அந்த பொண்ணு கத்துறதெல்லாம். இப்போ பாரு உன் கண்ணு உனக்கும் இல்லை, அந்த கண் எனக்கும் வேணாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே விட்டு போகிறாரு. அந்த பொண்ணு கீழே விழுந்து கதறிட்டுருக்கா. கண்ணிலேருந்து ரத்தமும் ஒழுகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டேங் போனவர் சீச்சி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வர்றாரு. அந்த பொண்ணுக்கு தான் பார்க்க முடியாது, அந்த பொண்ணு இன்னும் கதறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த பொண்ணு அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிட்டா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா பேய் பிடிச்ச மாதிரி. டேங்கும் கீழே ஒடிஞ்சு விழுந்திருக்க கிளாஸஸ் எல்லாம் அப்படியே போய் எப்படி இருந்துச்சோ பழைய மாதிரியே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி பித்து பூச்சி மாதிரி நின்றுட்டுருக்கா. அந்த பொண்ணை அப்படியே மயக்கி அவரோட பப்பெட் மாதிரி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு நடந்துக்குது. அந்த பொண்ணு வா என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த பொண்ணும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்டு போயிட்டுருக்கா. டேங் அந்த பொண்ணை டெரஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிருப்பார். டெரஸ் போகும்போதே அவர் அந்த சிசி கேமராலாம் அப்படியே தூளாக ஆக்கியிருப்பார். அதனால தான் அது எதுவுமே ரெக்கார்டும் ஆகிருக்காது. ஸோ டேங் அந்த பொண்ணை அவள் விருப்பமே இல்லாமல் அந்த மொட்டை மாடியில் டெரஸில் எண்டில் நிற்க வச்சுருப்பாரு. அந்த பொண்ணு நின்றுட்டுருப்பா. அதுக்கப்புறம் ஒரே சொடக்கு தான் அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துட்டா. இந்த சீனை தான் நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் டேங் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே தெரிஞ்சிருக்காது. இப்போ டேங் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துருப்பார்ல, ஸோ அதுதான் இப்போ யோசிக்கிறாரு. உங்களை ஒரு வாட்டி நீங்கள் கீழே விழுக போகும்போது உங்களை பிடிச்சிருப்பாரு. அப்போ கூட உங்கள் ஐஸே மீட் பண்ணியிருப்பாரு. உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக உங்களை வச்சுருப்பாரு. டேங் உங்ககிட்ட கேட்டிருப்பார்ல, நீ ஏதாச்சும் அந்த வாஷ்ரூம் மிரரில் ஏதாச்சும் பண்ணியான்னு. ஏன்னா அந்த பொண்ணோட ஆவி அங்கே தான் திரிஞ்சிட்ருக்கோம். டேங் அந்த மிரருக்குள்ளே தான் அதை அடைச்சி வச்சுருப்பாரு. அந்த பொண்ணும் அந்த வாஷ்ரூம் விட்டு வெளில வர முடியாமல் அங்கேயே அடைஞ்சிட்டு இருந்திருப்பா. நீங்கள் போய் ஏதோ பண்ணால்தான் அந்த பொண்ணு அங்கே வந்து விடுதலை ஆகிட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பா. அது
டேங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை அவர் காமிச்சிருக்க மாட்டார் உங்ககிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சாதிச்சிருப்பார். அந்த பொண்ணு உங்களை தான் எப்படியாச்சும் இவர்கிட்ட தப்பிச்சு வச்சிடலாம், உங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பா. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ ஆபத்து இங்கே இருந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காண்டி நீங்கள் வாழ்ந்தாள். இப்போ நீங்களே போய் ஒரு பெரிய டேஞ்சருக்குள்ளே இப்போ சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிய வந்து அந்த பொண்ணு விஷயத்தில் நீங்கள் ஓவராக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கனால தான் டேயாங் இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் ஒருத்தனை மாட்டி விட்டுருப்பாரு. இந்த பையனை மாட்டி விட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேய் அப்படின்ட்டுலாம் எடுக்க மாட்டான், அந்த பேயும் அடியோடு அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதுக்குள்ளே தான் அந்த பேய் வந்துட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ வரையும் தெரியுமா தெரியலன்னு கூட தெரியல. நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. டேயாங் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு போய் அவரை காரில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் இப்போ ஒரு மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ காரில் இருக்கீங்க, பின்னாடி சீட்டில் உங்களை படுக்க வச்சுருக்காரு. நீங்கள் எந்திரிச்சிட்டு டேயாங் அது அது என்ன நடந்துச்சு டேயாங், நாம் என்ன இங்கே பண்ணுறோம், அவனை போலீஸில் மாட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்கீங்க. டேயாங் அதுவா மாட்டி விட்டாச்சு பையன், அவன் ஜெயிலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் சரி டேயாங் என்னாச்சு, அந்த சரி அது இருக்கட்டும் நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா வையன் நீ தானே போகிற, அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன டேயாங் ஒரு மாதிரி ஏன் பேசுகிறீங்க, நான் எங்கே வையன் ஒரு மாதிரி பேசுகிறேன், நான் நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காடுறீங்க. அப்போ அந்த கண்ணாடி இருக்குல்ல பார்க்குற கண்ணாடி, அதில் நீங்கள் பார்க்குறீங்க டேயாங்கோட உருவம் அந்த ஈவில் உருவம் மாதிரியே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஐஸை ரப் பண்ணி பார்க்குறீங்க, அப்படியே தான் தெரியுது. டேயாங் இப்போ அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு கொடூரமா. நீங்கள் டேயாங் என்னாச்சு, உங்கள் ஃபேஸுக்கு என்னாச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. டேயாங் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரா. நீங்கள் ஒரு ஃபேஸு நேரடியாக பார்த்தோன்னே உங்களால் முடியல. நீங்கள் என்னை விடுறா, நீ யார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு, டேயாங் எங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. டேயாங் இன்னமா நான் யாருன்னு கண்டுபிடிக்கல நீ அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அங்கேருந்து எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நான் டோர் ஓப்பன் பண்ண முடியல, லாக்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. நீங்கள் டேயாங் கிட்டே போயிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் காலர் பட்டனை ஷேக் பண்ணிட்டுருக்கீங்க அவளை கார் ஓட்ட விடாமல். ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் கார் ஓட்டிகிட்டே இருக்கார். நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால பல்லேருந்து உங்கள் கன்னத்துலேயே ஒரு அறை, நீங்கள் அவர் அரைஞ்சதில் போய் அப்படியே பின்னாடி தொப்புன்னு விழுந்துட்டீங்க, மறுபடியும் மயக்க நிலையில் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் டேயாங் ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வர்றாரு. ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, பால் அரைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, அதுக்கு உள்ளே நிப்பாட்டிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் மயக்கத்தில் இருக்கீங்க. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லு சவுண்டு தான் கேட்குது, நீங்கள் கத்துற மாதிரி. டேயாங் உங்களை அணுவிச்சு சித்திரவதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சவுண்டு தான் அந்த ஃபுல் இடத்துக்கும் எக்கோ ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது தன்னந்தனியாக ஒரு வீடு, அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லு காடு. நீங்கள் கத்துனதில் அங்கே இருக்க பேட்டு வவ்வால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறந்துட்டுருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் டேயாங் கிட்ட சிக்கினவங்க தான், அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒரு டார்க்கான எஃப்எஃப் தான். ஸோ அதனால் அதுக்கு பர்ஃபெக்ட் எண்டிங்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் டேயாங்க்கு பேய் பிடிச்சிருந்தா கூட ஏதாச்சும் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே டேயாங்கே ஒரு பேய் தான். ஸோ அவருக்கு நல்லவரெல்லாம் மாற்றி ஹாப்பி எண்டிங்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இது ஒரு டார்க் எண்டிங்காக அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. ஓகேவா? அவங்களும் சொல்லட்டும் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, இந்த இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாரராக ஃபீல் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாரராக ஃபீல் ஆச்சுன்னா ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லைனா நாட் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, உங்களை ஒரு புது எஃப்எஃப் ஓட மீட் பண்ணுறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.